வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நம்ம எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோமோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பெரிய நீல கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேற்று மார்க்கெட் கிட்டத்தட்ட 285 பக்கமாக ஓப்பன் ஆகியிருந்தது. எப்போவுமே இந்த மாதிரி கேப் அப் ஸ்பைக் டவுன் ஓப்பனிங்கில் கரெக்டாக கடைசியாக நம்ம 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங் அப்படின்றது கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்பைக்கில் வரதெல்லாம் ஓப்பனிங்னு நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறது கிடையாது. நேற்று மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. எதெல்லாம் சப்போர்ட் சொன்னாருன்னா 281.6 மற்றும் 276, 272 272 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நேற்று வீக்லி அனாலிசிஸில் நம்ம பார்த்தோம். ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. அந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தது. கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு வெளியே நின்று கொஞ்சம் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் கூட ட்ரேட் பண்ணிக்கலாம்னு வார்னிங்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்து பார்ப்போம். ஓப்பனிங்க்கு அப்புறமா நம்ம எதிர்பார்த்த 285.20 அப்படின்ற இடத்துல ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு 281.60 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்க ட்ரை பண்ணிச்சு. அதுக்கு மேலே போக முடியாமல் 281.40 க்ளோசிங் வந்திருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்பாங்க. ஓரளவு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனோடனே எல்லோரும் ப்ராஃபிட்டை புக் பண்ண காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போகிறப்ப எல்லா மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான். மேலே ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக புரியும். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் விட அதிகம் புதிய ஹை க்ரியேட் ஆகியிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. லோ புதுசாக க்ரியேட் ஆகலை. ப்ரைஸ் க்ளோசிங்கும் முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டவுனில் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் நேற்று மார்க்கெட்டில் நடந்த மொத்த ப்ரைஸ் ஆக்ஷனும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் நடந்ததுக்கு மேலேயே நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். இதுதான் ப்ராஃபிட் புக்கிங். ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஜோன் ரீச் ஆனவுடனே நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வந்தோன்னே எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் கீழே வந்து க்ளோஸ் ஆனதுனால நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். இது நமக்கு ஒரு இண்டிகேஷனை தான் கொடுக்குமே தவிர ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல. ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்க மார்க்கெட்டில் ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி லோயர் க்ளோசிங் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் ட்ரேடிங்கில். சரி, இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம், இன்றைக்கி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 282 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணிக்கிறோம். ருப்பி டாலர் ஃபேக்டர் உள்ளே எடுத்துக்கிறதுல, ஏன்னா இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால அதை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியாத காரணத்தினால 282 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காமிக்குது. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 272 வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நினைக்கிறோம், நம்புகிறோம். ஏன்னா ஒரு நாள் இப்போ கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ், அதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டுடைய மேஜர் சப்போர்ட் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். பை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ராஃபிட், ஒரு பவுன்ஸ் பேக்கில் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நல்லா கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம். இப்படி ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற டார்கெட் ஜோன் 291.2 அப்படின்ற டார்கெட் ஜோன் ரீச் பண்ணு எதிர்பார்க்குறோம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு சப்போர்ட் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு புல் பேக்கில் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் புக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறமா போன வாரம் நம்ம என்ன செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம க்ளீனாக ஒரு ட்ரெண்டை பிக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எதிர்பார்க்குறது. நேற்று என்ன செஞ்சோமோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுல சந்தேகமும் கிடையாது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.